கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 6/1/2025 மண்டே, குரோதி மார்கழி மாதம் 22ஆம் தேதி திங்கள், ஜனவரி. நட்சத்திரம் இன்று மாலை 7:53 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. திதி இன்று மாலை 6:56 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் மகம், பூரம். நல்ல நேரம் காலை 9:45 to 10:30, மாலை 4 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2:30, மாலை 7 to 8:30. ராவு காலம் 7 to 9, யமகண்டம் 10 to 12, குளிகை 1 to 3, சூலம் கிழக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் ஆசை, மிதுனம் உற்சாகம், கடகம் புகழ், சிம்மம் ஜெயம், கன்னி ஆக்கம். 70% அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப், லைக் செய்வதில்லை. மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர். ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும். கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப், லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். துலாம் சிந்தனை, விருச்சிகம் பக்தி, தனுசு பாசம், மகரம் அன்பு, கும்பம் களிப்பு, மீனம் விவேகம். பார்வையற்றவர்களுக்கான எழுத்தினை உருவாக்கிய லூயி பிரைல் நினைவு தினம். தத்துவ வார்த்தைகள்: நதிகள் அனைத்தும் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்புவதில்லையாம். பூமியின் முனைகளை ஓடி அடைந்தும் மனது நிறையவில்லையாம். இளநீல ஆகாய விரிவில் உயர பறந்தும் அவா பூர்த்தி அடையவில்லையாம். ஓடியும் விளங்கியும் அடைந்தும் மானிடரின் பேராசைகள் நீள்கிறதேனோ. நன்றி, வணக்கம். பகல் நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாமா? பலன் உண்டா? பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தை விட்டால் சூரிய உதயத்திற்கு 1 நாளிகை முன்பும், மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு 1 நாளிகை முன்னாலும், 1 நாளிகை என்பது 24 நிமிடங்கள் விளக்கு ஏற்றலாம். மற்ற நேரங்களில் இரவு பகல் மாற்றம் ஏற்படும் போது சுற்றுப்புற சூழலில் நிகழும் சில மாற்றங்களால் விஷ பாதிப்பு உண்டாகும். விளக்கிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்கள் இந்த பாதிப்பை தடுக்க வல்லது. இதை முன்னிட்டே அதிகாலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்ற சொன்னார்கள் நம் முன்னோர்கள். தினசரி 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் குத்து விளக்கில் 5 முக தீபம் ஏற்றி மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. மற்றபடி பகல் நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாமா என்று கேட்டால் நம் ஆப்த திருப்திக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது பகலில் நம் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதால் நிச்சயம் பாவம் வந்து சேராது. ஆனால் அதே சமயத்தில் அதனால் குறிப்பிட்ட பலன் வந்து சேரும் என்று சாஸ்திர அடிப்படையில் உறுதி கூட முடியாது. ஆனால் பலன் உண்டு. வீட்டில் குபேர விளக்கை காலை மாலை என 2 வேளைகளிலும் விளக்கு ஏற்றி வழிபடும் போது வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.